பல நிகழ்ச்சிகள் சுமார் 15க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே வந்திருக்கேன். விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் விழிப்புணர்வு ப்ளஸ் கொஞ்சம் பொழுதுபோக்கு ரெண்டு கலந்து தான் இங்கே கொடுக்க போகிறேன். ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி மற்ற மேடைகளிலோ மற்ற தந்திர கலைஞர்களோ நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ சுற்றி வர உட்காரலாம், எல்லா பக்கம் நின்று பார்க்கலாம். இன்றைக்கி மேஜிக் அப்படின்னு சொன்னால் மேடையில் ஒரு பக்கம் தான் நம்ம பார்வையாளர் உட்கார முடியும். ஆனால் இது சுற்றி வர நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ரைட். இப்போது முதல்ல இந்த மோடி வித்தை அப்படின்னு சொன்னால், இந்த மோடி வித்தையில் பாம்புக்கு இங்கே இருக்கும், கீரி இருக்கும். இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுறேன்பான், சண்டை விட மாட்டான். ஏன்னா அப்படி சண்டை போட்டுச்சுன்னா ஒன்று கீரி செத்து போகும், இல்லாட்டி பாம்பு செத்து போகும். அப்புறம் அடுத்த நிகழ்ச்சிக்கு போக முடியாது. அப்போ அதுதான் சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கி நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, பாம்புக்கும் லவ் பண்ணக்கூடிய அருமையான ஒரு காட்சி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது சிறப்பான காட்சி. இப்போ முதல்ல பாம்பு எடுக்கலாம். முதல்ல பாம்பை பார்த்துட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த பாம்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகிடி. இப்போது பாம்புக்கு சொல்லுவாங்க, ஒருத்தன் சொல்லுவான் காது கேட்காதுன்னு சொல்லுவான், இல்லை ஒருத்தன் காது கேட்கும்பான். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பாம்புக்கு காது கேட்டேன்னா கேட்காட்டி இல்லை, நமக்கு காது கேட்டால் போதும். வாழ்க்கையில் முக்கியம் அதுதான். இது ஊழி புலகம் இன்னொரு வருஷம் ஆகும். ரைட். இப்போது இந்த பாம்புக்கு லவ் பண்ணக்கூடிய காட்சியை கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாலியாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக ஒரு சின்ன நிகழ்ச்சி. முதல்ல ஒரு குட்டி சாத்தான் இப்போ பாருங்கள், கையில் வாங்கி பார்க்கலாம். வீசி கொடுக்குறேன். சாதாரண ஒரு பொம்மை. வாழ்க்கையில் கேஷ் உடனே அதுக்கெல்லாம் பூவெல்லாம் வைக்காதீங்க. சாதாரண ஒரு பொம்மை அப்படியே வீசுங்க. இந்தியா அவுட் கிரிக்கெட்டில். ரைட். இந்த பொம்மை உங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்க. என் கை நல்லா சுத்தமாக இப்படி வச்சுருக்கேன். இதில் உங்கள் கண்ணுக்கு முன்னால் இந்த பொம்மையை இங்கே வச்சுட்டு கமான், இதுவும் அடிக்க மாட்டேங்குது. கமான். இது எந்த மேக்னெட்டோ த்ரெட்டோ அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்ச நிகழ்ச்சி. கமான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் மண் எடுக்கணும், எடுத்துகிட்டு வர்றேன். இப்போது கொஞ்சம் மண், கொஞ்சம் ஒரு பீடி, ஒரு குச்சி முதல்ல நம்ம ரெடி ஆகிக்கணும். அப்போ தான் அது ரெடி ஆகும். அக்கறை கிடப்பில் ஃபோக்கஸ் பொம்மை பாசிக்கு மாலுஜிக்கு 1 2 3 கிணிக்கு ராப் மேஜிக் பேகி அண்ட் ஜிலி. இந்த காலத்தில் ஃபேன் அப்படின்னா கரண்ட் இருந்தால் தான் ஓடும். ஆனால் அந்த காலத்தில் கரண்ட்டு எதுவுமே இல்லை. உங்கள் கண்ணுக்கு முன்னால் எந்த ஒரு மேக்னெட்டோ எதுவும் இல்லை. அப்படியே அழகாக மெதுவாக ஒவ்வொருத்தரை பார்த்து அப்படியே அதை சுற்றிகிட்டே இருக்கும். அதை பார்த்துக்குங்க. அடுத்து சிறப்பு நிகழ்ச்சிக்கு போகலாம். கொஞ்சம் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மிரட்டுவாங்க. கையை கட்டாத, காலை சேர்த்து வை அப்படிலாம் சொல்லுவாங்க. சத்தம் போட்டால் ரத்தம் வரும் அப்படிலாம் மிரட்டுவாங்க. இதெல்லாம் இந்த மிரட்டுறதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரு பயத்தை உருவாக்கணும். நீங்கள் என்கிட்ட வரக்கூடாது, அதுக்காக தான். இது பிடிச்சி பார்த்துக்குங்க. ரைட். அடுத்து இது பாம்பாக மாறப்போகுது. இது பிடிங்க. ரைட். இப்படியெல்லாம் சொல்லி பயன்படுத்துவாங்க. அப்படியெல்லாம் பாம்பெல்லாம் மாற்ற முடியாது. வீசுங்க. ரைட். அடுத்து அந்த கைத்து கொடுங்க. இப்போது கனெக்ஷன். ஒரு பித்தளை குடுவை, ஒரு கயிறு, ரெண்டுமே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்குள்ளே இதை போட்டுறோம். இப்போ சொம்பு விட்டால் சொம்பு விழுந்துடும். அதே மாதிரி இந்த கயிற்றை விட்டோம்னா கயிறு விழுந்துடும். கமான். கிளியர். இதில் சொல்லுவான் மூலத்தில் ஏதோ மேக்னெட் இருக்குது, அது இருக்குது, இதில். இப்போ இந்த கைத்தை பிடிச்சி இப்படி விட்டோம்னா அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே டிஎம்எஸ்னுக்கு எங்கே மண்டையில் பட்டோம்னா ஒரே பயம், நடிக்கிட்டே இருக்காது. ரைட். இப்போது இந்த குடுவை இங்கே தான் இருக்குது. கமான். ரைட். இப்போது இந்த கைத்தை மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. புரிஞ்சுங்க. ரைட். செக் பண்ணி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ இதெல்லாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான். அடுத்த நிகழ்ச்சி தான்
இப்போது என் கை நல்லா பார்க்கணும். இங்கே ஒரு வெள்ளை கலர் பேப்பர் இருக்குது. இதை அப்படி தட்டி காமிக்கிறோம். இதை அப்படி பிடிச்சி எதை எடுத்தாலும் ஒரு யானையை கொண்டு வந்தாலும் கோட்டு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படி இருக்குது மீடியா. இப்போது கண்மூடி கந்திரதால் பூமியில் சொர்க்கம் கனவுகள் நிஜமாகும். உங்கள் கண்களுக்கு முன்பாக கரெக்டாக இங்கே கவனிக்கணும். ஜெய் ஜக்கம்மா அப்படி 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 தேய்ச்சி 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 எடுத்தோம்னா ஒரு 500 ரூபா நோட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னால் கிளியர். இது பண்ணாலே அடுத்து 500 1000 மணிங்களா 2000 மணிங்களாம் கேட்குறாங்க. எங்கிட்ட இருந்தால் தான் அவர் இல்லாட்டி வராது. இது அடுத்த நிகழ்ச்சிக்கு வேணும். ரைட், போவோம். ஒரிஜினல் நோட்டு தான். இப்போது முதல் நிகழ்ச்சியாக விரல் நுனியில் இந்தியா வல்லரசு, வாக்கின் வலிமை தேசத்தின் வலிமை. இப்போது இந்த புத்தா பார்க்குறீங்க, எல்லாம் வெள்ளை பேப்பர் வெற்றிடமாக இருக்குது. இந்த வெற்றிடத்தை நிரப்பணும், நம்முடைய வாழ்க்கை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? வர 23ஆம் தேதி சரியாக அந்த தேதியை குறித்து வச்சுக்கணும். அப்படி வச்சு அப்படி ஒரு தட்டி தட்டி அப்படி ஓட்டணும்னா 23ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா அங்கே இது மாதிரி நிறைய சின்னங்கள் இருக்குது. இந்த நிறைய சின்னங்களில் உங்களுக்கு எந்த சின்னம் பிடிச்சிருக்கோ அந்த சின்னத்துக்கு அந்த வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்கை பதிவு செய்யணும். அப்படி வாக்குச்சாவடிக்கு போய் அங்கே போய் விரல் நீட்டிங்கன்னா மை வைப்பாங்க, அழியாத மை. அந்த அழியாத மை வச்சுட்டு நேராக மிஷின்கிட்ட போகணும். எங்கே போகணும்? மிஷின்கிட்ட போய் அப்படி அழகாக அப்படி விரல் நீட்டி அந்த மிஷினை பார்த்து அப்படியே விரலை கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த மிஷினில் போய் உங்கள் விரல் டச் ஆச்சுன்னா பீப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும், மையின்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் வந்துருச்சுன்னா உங்கள் ஓட்டு போட்டாச்சு, வாக்கு போட்டாச்சு, வெற்றி நிச்சயம், நம் வாழ்க்கை நிச்சயம். நன்றி நண்பர்களே, நன்றி. தொடர்ந்து இப்போது அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அதுக்காக இதை இதுக்கு மேலே போக முடியாது. ரைட், இப்போது இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இது நகராது, இது நகராது, நல்லா ஒட்டி வச்சுருக்கோம். இப்போது இந்த ஏரோ மார்க் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிளியர், இது கீழே போகுது. இதை அப்படியே திருப்பினா இங்கே போகுது, இப்போது கீழே போகுது. நம்முடைய வாழ்க்கை நம்ம எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பட் அதை ஃபேஸ் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. அப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முதல் வாழ்க்கையில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ஃபேஸ் பண்ணுறதே எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லோரும் ஓட்டு கேட்டு வர்றாங்க, உனக்கு தான் போடுறோம், உனக்கு தான் போடுறோம், உனக்கு தான் போடுறோம் சொல்லிகிட்டே தான் இருக்கோம். வந்துகிட்டே இருக்காங்களே, மைக் செட்டு கத்திகிட்டே இருக்குன்னு. அதெல்லாம் இருக்குது தான் செய்யும். வாழ்க்கையில் 5 வருஷத்தில் ஒரு மாதம் நம்ம அதையும் சமாளித்து தான் ஆகணும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வேட்பாளர் உங்கள் பகுதிக்கு நல்ல முறையில் வளர்ச்சி அடையக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இது கீழ் நோக்கி இருக்குது, இது சைடில் போகுது. இப்போது நாம் இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா, இப்படியே நாம் யோசிச்சுட்ருக்கிறோம். பாருங்கள், இப்போது ஒரே பக்கம் போகிறோம். எப்படி போகிறோம்? கவனமாக கவனிங்க. கீழே மேலே அப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரேடியாக நம்முடைய வாழ்க்கை உயரத்துக்கு போகும் அப்படின்னு சொன்னால் வர்ற 23ஆம் தேதி உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் வாக்கினை பதிவு செய்யணும். உங்களுடைய வாக்கு உங்களுடைய உரிமை. அப்படி பதிவு செய்யுங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேல் நோக்கியே செல்லும். இப்படி குழப்பறது மேஜிக்காக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் நம்ம நிறைய குழப்பத்திலே இருக்கிறோம். இந்த குழப்பத்துக்கு ஒரே வாய்ப்பு, என் வாக்கு என் உரிமை. இதுதான் நம்முடைய முயற்சி. இந்த 5 வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து லீவ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நாள் வேலைக்கு போனோம், ஒரு நாள் சம்பளம் மிச்சமாக நினைப்போம். இல்லை அன்றைக்கி ஒரு நாள் லீவ் இருக்குன்னு ஒரு நாள் லீவ் போட்டு ஜாலியாக டூர் போகலான்னு நினைப்போம். அதுக்காக இந்த அரசு வந்து விடுமுறை கொடுக்கல. அன்னைக்கு முழு நேர பணி உங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய வேண்டும். 100% உங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ரொம்ப சிம்பிளாக ஒரு நிகழ்ச்சி. இப்போது அப்பா
கட்டையை கையில் வாங்கி பாருங்கள். கேஸ் ஸ்டபிள் இது ஒரு நல்ல கட்டை, சாதாரண கட்டை. பக்கத்தில் பார்க்குறீங்க, எந்த ஒரு கனெக்ஷன் இல்லை, சாதாரண. இந்த கட்டையில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அங்கே ஒரு கயிறு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு நல்ல கட்டை. இந்த நல்ல கட்டை வழியாக ஒரு ஓட்டை, இந்த ஓட்டை வழியாக நம்ம இந்த உலகத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க முடியாது அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக முடியும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கேருந்து இந்த கட்டையை எடுத்து நேராக நிலாவுக்கு, சந்திரமண்டலத்துக்கு போய் அங்கேருந்து பார்த்தோம்னா நம்முடைய உலகம் தெரியும். முயற்சி பண்ணால் முடியாத உலகத்தில் இல்லை. ரைட். இப்போது இந்த கயிறு நல்லா செக் பண்ணிட்டீங்க. இந்த கயிற்றை இதுக்குள்ளே போட்டு அப்படி போட்டுடுறோம். இங்கே சென்டரில் இங்கே பிடிச்சாச்சு. இப்படி இப்போது அப்படி எடுத்து இங்கே போட்டு நம்முடைய வாழ்க்கையில் முதல் தேவை என்ன அப்படின்னா உணவு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உடுக்கிறதுக்கு உடை, அந்த உடை முக்கியம். அதே மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு வீடு. இந்த மூணும் அத்தியாவசியம். இந்த மூணும் நமக்கு வாழ்க்கையில் அத்தியாவசியமாக சரியான முறையில் நமக்கு கிடைக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய 23ஆம் தேதி உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய வேண்டும். அப்போ உங்களுடைய விரல் நீட்டணும். அப்படி விரல் நீட்டி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விரல் நீட்டிகிட்ருக்கு. இந்த விரலில் உங்களுடைய வாக்கை பதிவு செய்யணும். இதை கையில் பிடிங்க. ரைட். மறுபடியும் பக்கத்தில் தான் பார்க்குறீங்க. ரெடி, 1 2 3 கமான். இப்போது இதை எடுத்து மறுபடியும் இந்த ஓட்டங்களை விட்டு கமான் கமான் கமான், ஃபுல் டைட், நல்லா டைட்டாக பண்ணிடுறோம். இப்போது ஒரே ஒரு கயிறு மட்டும் அப்படின்னு சொன்னால் வேறு. இப்போ ஒரு சுற்றி அந்த கயிற்றை திக்கல் போட்டிருக்கோம். இப்போ இது வெளியே வருமா அப்படின்னா வெளியே வராது. இந்த 3 பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னா தப்பிக்க முடியாது. இது ஒரு நிமிஷம் பிடிங்க. வாங்க, நீங்கள் வாங்க. இல்லை அவர் வரட்டும், அவர் வரட்டும், மாஸ்டர் வரட்டும். வாங்க நீங்கள். அண்ணா வாங்கண்ணா, வந்து தான் ஆகணுண்ணா. இந்த மாதிரி நேரத்தில் ஹேண்டெல்லாம் வாங்க. ரைட். அந்த பேனாவை எடுங்க. அன்னைக்கு வாக்கு போடுறோம். எங்கே வாக்கு? ரைட். ஆனால் நீங்கள் இந்த விரலில் மை வைங்க. டிக்கு பண்ணாதீங்க, மைய வைக்கிறோம். அது அழியக்கூடாது. ரைட். கொண்டாங்க, பேனா கொண்டாங்க, கொண்டு போயிடாதீங்க, அடுத்த நிகழ்ச்சிக்கு வேணும். ரைட். இப்போது இதை நல்லா சுற்றி விட்டுருவோம். ரொம்ப இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்கீங்க. அக்கறை கடப்பட ஃபோக்கஸ் பொம்பதுக்கு மாரஞ்சிக்கு ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னால் தனியாக வந்துருச்சு. கையில் வாங்கி பார்த்தீங்க, கைத்து வாங்கி பார்த்தீங்க. அதனால் 23ஆம் தேதி தயவு செய்து வந்துடாதீங்க. ரைட். இப்போது நம்முடைய திருப்பூர் மாவட்டத்துக்கு முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிம்பல், ஒரு முத்திரையை எடுத்து வச்சுருக்காங்க. அது நம்முடைய மாவட்டத்துக்கு என்ன முத்திரை அப்படின்னு தெரியாது. இங்கே ஒரு ஃப்ரேம் இருக்குது. இந்த ஃப்ரேமில் இதை மேடம் இதை நல்லா துடைச்சிருங்க. வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. ரைட். ஓகே. இப்போது அது கொண்டாங்க. இது ஏன்னா இது துடைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது நீங்கள் கொடுத்தா. இப்போ இது என்ன பண்ணுறோம், நீங்கள் போட்டுடுறோம். இப்போது அக்கறை கடப்பட ஃபோக்கஸ் பொம்புசிக்கி அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர் காளையன், தேர்தல் காளையன், நம்முடைய மாவட்ட ஆட்சி தலைவர் ஐயா அவர்கள் இந்த காளையன் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடக்குது. சரி, இப்போ ஒரே ஒரு சின்ன பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இப்போது யாராவது ஒருத்தர் வரணும். யார் வர்றீங்க? தம்பி நீங்கள் வாங்க. நீங்கன்னா நீங்கள் தான்மா. நீங்களும் வாங்க. இப்படி இல்லைங்க, நீங்கள் இல்லை. இப்போது இது வரைக்கும் பழுது நிகழ்ச்சிகள் பார்த்தீங்க. இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. நல்லா கவனமாக கவனிங்க. இன்றைக்கி ஒரு பை இருக்குது. பையனா இந்த பை தைச்சு ஒரு 50-60 வருஷம் ஆச்சு. ஒரு பெரியவர்கிட்ட வந்து வாங்க ஒரு பை. இப்போ அவர் இல்லை. அவர் ஞாபகம் எல்லா நிகழ்ச்சியும் முக்கியமான நிகழ்ச்சியை செய்கிறேன். உங்கள் பேர் என்னங்க? நேதாஜி. உங்கள் பேருங்க?
மரியாதைக்குரிய திருக்குறள் கணேஷ் அவர்கள். ரைட், இதில் என்ன வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிக்கங்க. நினச்சிட்டு கை விடுங்க. ஒரு கை விட சொன்னால் 2 கை விடுறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, அதுதான் உங்களுக்கு தெரியல. ரைட், விடுங்க, ஒரு கை விடுங்க. என்ன இருக்குது எடுங்க வெளியே. என்ன இதான் நினச்சிங்க? நீங்கள் என்ன நினச்சிங்க? புறா நினச்சிங்க, பரவாயில்ல. ரைட், புறாலாம் வராது. இது இந்த முட்டை வந்து குஞ்சு பொறிச்சு அதுக்கப்புறம் தான் புறாவாக வரும். ஓகே, கவலையப்படாதீங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே இந்த பை இருக்குது, இதுக்குள்ளே அடித்து காமிக்கிறோம். இதுக்குள்ளே கை விட்டு பாருங்கள், வேறு ஏதாவது இருக்கா? முட்டை கை இங்கே ஏதாவது இருக்குங்களா? ஒன்றும் இல்லை. முதல்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை தட்டி காமிக்கிறோம். ரைட், இதுக்குள்ளே இல்லையா, இங்கே காமிக்கிறோம், இங்கே காமிக்கிறோம். ரைட், இதை பிடிச்சி இங்கே தட்டுறோம், இங்கே தட்டுறோம். எது இல்லை, கையை உள்ள மறுபடியும் விட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். இப்போது இதுக்குள்ளே 1 2 3 4 5 அன்னைக்கு அது தெரியாது, 1 2 3 தான். இப்போ பிடிங்க, வேண்டாம், இவர்கிட்ட கொடுத்துடலாம். முட்டையை நீங்கள் கொடுங்க, முட்டை இவர்கிட்ட கொடுத்துடலாம். இப்போது இங்கே ஒரு கர்ச்சீப் இருக்குது, இவ்வளோ பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கர்ச்சீப் இருக்குது. 1 2 3 4. இப்போது இந்த 4 முனைகளும் மேலே தான் இருக்குது. இதை முட்டை எங்கிட்ட உள்ளே போட்டுருங்க. ரைட், உள்ளே போட்டுருங்க. இப்போ 4 முனைகள் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ரைட், இப்போது இப்படி சுற்றி விடுறோம், முட்டை பிடிச்சிடும். இந்த பையங்க கொடுங்க. ஆனால் ஆட்டாதீங்க, அசைக்காதீங்க. ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. ரைட், இதை டைட்டாக பிடிங்க, 2 விரலில் பிடிங்க. நேதாஜி சார், கீழே குட்டைன்னு வச்சுங்க, பேண்ட்டு காணாமல் போயிடும். முட்டை கிட்டே விட்டுறாதீங்க, உடைச்சிடாதீங்க. முட்டை எங்கே இருக்குது? இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, பட் தான் களி. ஓகே, இப்படி நிறையா பேசிகிட்டே போகலாம், டைம் இல்லை. எல்லோரும் நிறைய வேலைகள் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ரைட், இப்போது அந்த காலத்தில் கூடு விட்டு கூடுவாயின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. இந்த உடம்புல தான் அந்த உடம்புக்கு போகிற மாதிரி. அப்படி அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச நிகழ்ச்சி தான் இது. இப்போ மொத்தம் 4 முனைகளோட இந்த கர்ச்சீப் இருக்குது. ரெடி, 1 2 3 கான். உங்கள் பக்கத்தில் உங்கள் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த முட்டை இல்லை. அதை திறந்து உள்ளே பாருங்கள். எல்லாம் நன்றி, வருகைக்கு நன்றி. உட்காருங்க. இப்போது அடுத்து ஒரு 2 நிகழ்ச்சியோட ரைட், நிகழ்ச்சியோடைய நிறைவுக்கு வர போகிறோம். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ஒரு அருமையான நிகழ்ச்சி. வா, ரைட், தென்னால அடுத்த நிகழ்ச்சிக்கு போக முடியாது. இப்போ இங்கே ஒரு கர்ச்சீப் இருக்குது. பெரிய கர்ச்சீப். ஆமாம், இதில் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு, இப்படி எனக்கு 2 பிரச்சனை இருக்குது, அதனால் எனக்கு அந்த 2 பிரச்சனைக்கு 2 முடிச்சு நான் இங்கே போடுறேன். ரைட், ஃபுல்லாக டைட், ஃபுல் டைட். இதுனா ஃபுல் டைட். ரைட், அடுத்து நீங்கள் ஒரு முடிச்சு போடுங்கன்னா நல்லா டைட்டாக போடணும். ஃபுல் டைட், டைட். ரைட், இப்போது கிளியராக இப்போ 3 முடிச்சு போட்டாச்சு. 3 முடிச்சு அப்படின்னு சொன்னால் கர்ச்சீப்பில் தான் போட்டிருக்கோம், கைத்தில் போடல. ஃபுல் டைட் பண்ணிடுறோம். நீங்கள் ஒரு முடிச்சு போடலாம். உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? இல்லையா? பொய் மட்டும் சொல்லாதீங்க, இது காமிச்சு கொடுத்துரும். ரைட், பார்க்கலாம். அவர் போடுற டைட்டு. ரைட், ஃபுல் டைட். இப்போ நீ வாம்மா, நீ வாம்மா, கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை இருக்குமா? உங்கள் சிரிப்பு யார் சிரிக்கிறாங்களோ சிரிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. சிரிக்காதவங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை, அது எனக்கு தெரியும். ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்காரு, துன்பமும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு. ரைட், ஃபுல்லாக டைட்டாக போட்டிங்க. ரைட், இது மொத்தம் 6 முடிச்சாச்சு. இன்னும் ஒரு முடிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். இது வேறு எவ்வளோதான் இருக்குது. ரைட், யாராவது போடுறீங்களா? நீங்கள் ஒன்று போடுங்கண்ணா. வேறு கேஸ் ட்ரபிள் வாங்கிட்டு டைட், ஃபுல் டைட்டாக போட்டிருக்காரு. நானும் ஃபுல்லாக டைட் பண்ணிடுறேன். ரைட், இப்போது யார் வர்றீங்க? அண்ணே நீங்கள் வாங்கண்ணே. இப்போது இந்த முடிச்ச உங்கள் கண்ணுக்கு மேலே தான் இருக்குது, இதுக்குள்ளே போட்டு இங்கே வச்சிடறோம். எல்லோரும் இங்கே வாங்க, இங்கே வாங்க.
ரைட். இது முடிச்சிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க. முடிச்சிருக்கா இறுக்கமாக பிடிச்சிக்கங்க. ஓகே, விட்டுறாதீங்க. ரைட். இப்போ 7 பேர்த்துக்கு இல்லை, இப்போ கம்மியாயிடும். இப்போ 7 பேர்த்துக்கு 7 பிரச்சனை இருக்குது. இந்த 7 பிரச்சனைக்கும் நிவர்த்தி வரணும் அப்படின்னு சொன்னால் வர 23ஆம் தேதி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுக்கு பிடித்த வேட்பாளருக்கு, உங்களுடைய பகுதிக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்கை பதிவு செய்தால் அந்த 7 முடிச்சுகளும் 7 பிரச்சனைகளும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். நன்றி. உட்காருங்க. சரி, கடைசி சிறப்பு நிகழ்ச்சிக்கு வர்றோம். சிறப்பு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, பாம்புக்கும் லவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காட்சி. சரி, ரைட், நோ ப்ராப்ளம். ஒரு மிஸ்டேக்கு இருந்தாலும் பண்ணுவோம். பின்னால் இருக்கிறவங்க யாராவது வேறு புதுசாக 2 பேர் வாங்க. வாங்க, யார் வேணாலும் நல்லா வாங்க. சும்மா ஒரு ஹெல்ப்புக்கு வாங்க. அது டவுசர் போட்டாங்க, பேண்ட் போட்டிருக்கீங்களா? வாங்க. இன்னொருத்தர் வாங்க. வாங்கண்ணே, நீங்கள் வாங்கண்ணே. அண்ணே, நீங்கள் வாங்க. இல்லை நீங்கள் வாங்கன்னா வாங்க, இல்லாட்டி அப்புறம் சிக்கலாயிரு. வாங்க. இந்த துண்டை 2 முனையில் பிடிச்சிங்க. இந்த துண்டு 2 முனையில் பிடிச்சிங்க. இப்படி விரித்து பிடிச்சிங்க. இப்போது எல்லாம் ஒரு தடவை கொஞ்சம் ஜோராக கை தட்டணும். இப்போ மை 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 எங்கே? இதுதான் மை. இந்த மை 2 விதமாக எடுத்துக்கலாம். எலெக்ஷனில் வைக்கிற மை, நல்ல இது கெட்டதுக்கு பண்ணக்கூடிய மை, அப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்படி போடு. இங்கே பாருங்கள், அரிசி இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது. இதெல்லாம் இங்கே போட்டுடுறோம். இப்போது இந்த அரிசியை இந்த வெள்ளிக்கிண்ணத்தில் போட்டுடுறோம். இது ஒரு குச்சி இருக்குது. இப்போ எதுவும் பண்ணல. நமக்கும் இந்த அரசுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். இந்த அரசை பார்த்து நாம் விலகி போனோம்னா விலகியல்ல போயிடுவோம். இதுக்குள்ளே இந்த குச்சியை இங்கே வைக்கிறோம். ஊதி பழகலாம். இப்போ தான் அடைச்சிக்கிறது. அக்கறை கிடப்பில் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பேசி மாறி கண் மூடி கண் திறந்தால் பூமியில் சொர்க்கம், கனவுகள் நேற்றமாகும். வா, ரெடி, 1 2 3. மை வேலை செய்யலை. மை கொஞ்சம் வைப்போம். ரைட் ரைட். எல்லாம் இங்கேயே பார்த்துருக்கீங்க. ரெடி, 1 2 3. கமா 1 2 3 அப். இப்போது கண்டிப்பாக அத்தனை பேரும் ஜோராக ஒரு தடவை கைதட்ட போகிறீங்க. வாட்ச். இது எல்லாமே கையில் வாங்கி செக் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் இது. என்ன அப்படின்னு சொன்னால், மேக்னெட்டு, லொட்டு, லொசுக்கு இப்படி எல்லாம் இருக்கும்பாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. சாதாரண அரிசி ஒரு துண்டா. இதை வாங்கி பார்த்துக்கலாம். போகும்போது கொண்டு போய். ஆமாம், அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். ரைட். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் பாம்புக்கு லவ் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி இப்போ கீழே இறக்கி பிடிங்க. இன்னும் கொஞ்சம் விரிச்சு பிடி தம்பி. படுக்கிறக்கல்ல கீழே போட்டுறாதீங்க. நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கங்க. இப்போது மீண்டும் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், அவர்களோடு தொடர்பு கொடுத்த டிஎம்எஸ்என்ஆர் அவர்களுக்கும், இங்கே பார்வையாளர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நிலை தெரிவித்துக் கொண்டு நிறைவு நிகழ்ச்சிக்கு வர்றோம்.
நிறைவு நிகழ்ச்சிக்கு இதுக்கப்புறம் ஒரு சின்ன நிகழ்ச்சி இருக்குது, இருந்தாலும் இது பார்ப்போம். அப்படி வச்சு பிடிங்க. ரைட். அந்த காலத்தில் அரிசி அப்படின்னு சொன்னால் உரல் போட்டு அப்படி உலக்கையில் குத்து 2 பேர் ரொம்ப அவனே குத்திகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த நெல் அரிசியாகும். இப்போ இந்த காலத்துலேயும் எல்லாம் கருப்பரிசி வரைக்கும் எல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. ரைட். இப்போ என்னென்னா அரிசி பொரியாகிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறீங்க, கவனமாக இருங்க. நல்லா டைட்டாக பிடிங்க, விட்டுறாதீங்க. கமான். இப்போ ஒன்று தான் வந்திருக்கு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா இதை கவனிக்கணும். சத்தம் போட்டால் ரத்தம் வரும், ரத்தம் வந்தால் செத்து போவாய், செத்து போனால் மண்ணுக்குள் போவாய், மண்ணுக்குள் போனால் மாயமாய் போவாய், மாயமாய் போவதற்குள்ளே இந்த நாட்டுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னா, இந்த நாடு வல்லரசு ஆகணும்னா வர்ற 23ஆம் தேதி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தால் இந்திய நாடு வல்லரசு நாடு ஆகும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, எப்படி இந்த அரிசி பொரியாக பொரியுதோ அதுபோல் 100% ஓட்டுப்பதிவு தமிழ்நாட்டில் எல்லா வாக்குச்சாவடியிலும் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். வாட்ச். ரைட். இதுதாங்க போரி. ரைட். இதை விடுங்க, இதை விடுங்க, இதை விடுங்க. சரி, உட்காருங்க. வருகைக்கு நன்றி. தொடர்ந்து முக்கியமான விஷயத்துக்கு வர போகிறோம். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது மறுபடி ஊதுனா தான் அடுத்து என்னன்னு மைண்டுக்கு வரும். இருக்கு அது கடைசியில். இப்போ நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த ஒரு 2-3 எலெக்ஷனில் 4 எலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த காசு கொடுக்குறதெல்லாம் இல்லை, நல்லவங்களை தேர்ந்தெடுத்து வாக்குப்பதிவு போட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. ஆனால் இந்த 4 எலெக்ஷனில் பார்த்தா ஓட்டுக்கு பணம், அப்படி தான் பணம் கொடுத்து தான் இந்த எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதை முடிந்தவரை தேர்தல் கமிஷன் தடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் உங்களுடைய ஆதரவோடு வாங்க மாட்டோம் நோட்டு, போட போகிறோம் ஓட்டு, வைக்க போகிறோம் வேட்டு, 100% வாக்குப்பதிவு என்று கூறி தொடர்ந்து இந்த பாம்புக்கும் இதுக்கு போடுறதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் அப்படிங்கிற சப்ஜெக்டில் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே கொஞ்சம் ஒரு 10 தாயத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 10 தாயத்து யாருக்கு வேணுமோ கேட்டு வாங்கிக்கங்க. இது வந்து அந்த காலத்துக்கு இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தாயத்து. ஆனால் குறைஞ்சது ஒரு 10 ரூபாயாவது தரணும். அவங்களுக்கு மட்டும்தான் 10 தாயத்தாக இருக்குது. கொஞ்சம் வேகமாக கொடுங்க. யார் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். பாக்கெட்டில் கை வைக்கிறீங்கன்னு அப்படி கொடுக்குறது அது பலிக்காதுண்ணே. ரைட். யார்? ஆனால் இந்த தாயத்தை வந்து தயவுசெய்து இடுப்புலையோ கால்லையோ கையிலையோ தயவுசெய்து கட்டாதீங்க. பாக்கெட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு காலையில் எடுத்து பிரித்து பாருங்கள். இன்றைக்கி எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா அது பலிக்காது. நாளைக்கு விட்டு நாளான்னைக்கு எடுத்து பிரித்து பாருங்கள். 1 2. ஏன்னா இலவசமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதுதான் காரணம். ஆனால் ஏதோ ஒரு மதிப்பு மரியாதை வேணும். எவ்வளோ கொடுத்தாலும் தப்பு இல்லை. இந்தாங்க, நீங்கள் 20 ரூபா கொடுத்தாலும் ஒன்று தான் தருவேன். ரைட். வேறு யார் இந்த பக்கம்? இந்தாங்கண்ணே. அண்ணன் 100 ரூபா கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்போ 20 ரூபா தான் போடுறேன். வேறு யாருங்க? நான் போட்டேனே. இந்தாங்க. வேறு அவ்வளோதானா? இருக்குண்ணா. இருக்கு. நான் சொல்கிறது பொய் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். 10 தான் இருக்குமே, 100 வச்சுருக்கேன். நல்லா போட்டுருங்க. ரைட். அவ்வளோதானா? ரைட். இந்தாங்க. வேறு அவ்வளோதான். ஓகே, நிகழ்ச்சி முடிக்கலாம். அப்புறம் அந்த பாம்புக்கு கீரிக்கு சண்டை விட்டு அந்த பாம்புக்கு லவ் பண்ணால் அப்புறம் நிகழ்ச்சி கிடையாது. ரைட். ஏன்னா ஒரு வேலை செய்கிறோம்னா அது சும்மா செஞ்சோம்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த கூடையை திறக்க போகிறேன், அப்போ தெரியும். அதை பற்றி சொல்கிறேன்.